அல்லேலூயா. சங்கீதம் 37:4. சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை என்ன செய்வாரா? அருள் செய்வார். அன்பார்ந்தவர்களே, இதயத்தில் இருக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் எல்லா ஜெபங்களையும் அவர் நமக்கு அருள் செய்கிற தேவன். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவர். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த ஜெபம் என்பது என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனோடு பேசுவது, தேவனோடு உறவாடுவது ஜெபம். ஆனா ஜெபிப்பதற்கு முன்னாலே நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்கணும், என்ன சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னு கேட்டா, மன மகிழ்ச்சியாய் என்ன செய்யணுமா? இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? மன மகிழ்ச்சியா இருந்துட்டு நீங்க என்ன செய்யணும்? விண்ணப்பத்தை வைக்கணும். இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துட்டா எல்லாருமே மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. மூஞ்சி என்ன செய்வாங்க? ஒரு சந்தோஷம் இல்லாமல், மன மகிழ்ச்சி இல்லாமல், ஒரு பிரச்சனை, ஒரு நான் என்ன சொல்றேன்னா, இந்த மன மகிழ்ச்சியை கெடுக்கிறதுக்குன்னு பிசாசு வருவான், பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். நீங்க சந்தோஷமா வீட்டில் சமாதானமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுகத்தின் வல்லமை கடந்து வரும். மாறாக மன துக்கத்தினாலே ஆவி என்ன செஞ்சிருமா? முறிஞ்சு போயிடும். மனதில் துக்கத்தை நீங்க வைக்கும் போது ஆவி என்ன செஞ்சிடும்? முறிஞ்சிடும், பார்த்துக்கொள்ளுங்க. அதனால உங்க உள்ளத்துக்குள்ள என்ன செய்யணும்? ஒரு சந்தோஷத்தை என்ன செய்யணும்? வர வைக்கணும். மாமிசம் பலவீனம் உள்ளதுதான். மாமிசம் அப்பப்போ சோறு வரத்தான் செய்யும். அல்லேலூயா. ஆனா திடீரென்று ஒரு சந்தோஷம் எல்லாரும் என்ன செய்யணும்? வர வைக்கணும். உங்க குடும்பத்தில் 4 பேர் இருக்கீங்களா, 3 பேர் இருக்கீங்களா, சந்தோஷமா இருங்க, சமாதானம் இருங்க. ஏன்னா மூஞ்சி உம்மு வச்சுக்கிட்டு அம்மா அங்கிட்டு திரும்பிட்டு, அப்பா இங்கிட்டு திரும்பிட்டு, மகன் அங்கிட்டு திரும்பிட்டு இருக்காங்க. எங்கிட்ட ஒரு பக்கம் 4 பேர் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா ஒரு ஆள் என்ன செய்யுங்க? ஜோக்கடிங்க, சிரிங்க, சந்தோஷமா இருங்க. மன மகிழ்ச்சி நல்ல அவசரமா இருக்குன்னு சொல்லப்படுது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும், சொல்லுங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. நான் சொல்லுங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும், கர்த்தருக்குள் எப்பொழுதும், கர்த்தருக்குள் எப்பொழுதும் இருப்போம் சொல்லுங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும், கர்த்தருக்குள் எப்பொழுதும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. மன மகிழ்ச்சியா நம்ம இருக்கும்போது கர்த்தர் ஜெபத்துக்கு என்ன செய்யறாரா? பதில் கொடுப்பாரா? பதில் கொடுக்கிற தேவன். நம் ஜெபிப்பதற்கு முன்னாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் ஜெபிப்பதற்கு முன்னாலே நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது, நான் விண்ணப்பத்தை வைப்பதற்கு முன்னாலே நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கவனிச்சு நீங்க பார்க்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறோம், பதில் கிடைக்கவில்லை. 1 வருடமா ஜெபிக்கிறோம், 6 வருடமா ஜெபிக்கிறோம், ஒரு காரியம் ஜெபிக்கிறோம், பதில் வரல, கலங்கி போயிருக்கிறோம். ஆனா ஏன் வரல, எதுக்கு வரல, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிப்பது கிடையாது. நிலையான வேலை கிடைக்கணும், ஜெபிக்கிறேன், கிடைக்கல. ஒரு திருமண காரியம் நடக்கணும், ஜெபிக்கிறோம், நடக்கல. கடன் பிரச்சனை அடையணும், ஜெபிக்கிறேன், கடன் பிரச்சனை அடையல. கடன் ஏறிக்கிட்டு தான் போகுது, கடன் அடையல. அப்ப இதுக்கு என்ன காரணம்? ஜெபத்தை கேட்கிற, விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவர். என்னை நோக்கி கூப்பிட்டா மறுவுத்தர கொடுத்து அறியதை எட்டாத பெரிய காரியத்தை செய்வேன் வாக்கு பண்ணி இருக்கிறார்ல. கேளுங்கள் கொடுக்கப்பட, தட்டுங்கள் திறக்கப்பட வாக்கு பண்ணி இருக்கிறார்ல. என் வார்த்தை உங்ககிட்ட நிலைச்சிருந்தா நீ கேட்டுக்கொள்வது எதுவானாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார்ல. தேடுகிறவன் கண்டடைவான் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார்ல. வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர், பொய் சொல்ல மனுபுத்தர் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்க தேவன் அல்ல, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும்ல. அப்படி வாக்குத்தத்தங்களை கொடுத்தோ, வாக்குத்தத்தங்களை பெற்றோ நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வராமல் இந்த ஏன், இதுக்கு என்ன காரணம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல, நம்முடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல, நம்முடைய ஜெபத்துக்கு ஏன் தாமதமாய் கொண்டு இருக்கிறது என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். 2 நாளாகம 7:14, 2 நாளாகம 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப இங்க கவனிங்க, ஜெபத்துக்கு பதில் ஏன் வரவில்லை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள். இது யாரை குறிக்குது? என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் யாரை குறிக்குது? சொல்லுங்க, என்ன குறிக்குது?
நீங்க அவர் நாமம் தரிக்கப்பட்டிருக்கீங்களா? இயேசுவின் நாமத்தை தரிச்சிருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துக்கு சொல்லல, உலக மனிதருக்கு சொல்லல, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க சொல்லல, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அப்புறம் என்ன போட்டிருக்கு? தங்களை தாழ்த்தி. தங்களை என்ன செய்யணுமா? தங்களை என்ன செய்யணுமா? தங்களை என்ன செய்யணுமா? இங்க நீங்க ஜெயிப்பதற்கு முன்னாலே உங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்க வேண்டும். தாழ்மை என்ன செய்ய வேண்டும்? தாழ்மை இருக்கணும். உங்களை தாழ்த்தி. அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இங்க ஒவ்வொரு பாயிண்ட் ஆவியானவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஜெபத்துக்கு ஏன் பதில் வரலன்னா அதுக்கு காரணம் இருக்கு. ஒரு தாழ்வு மனப்பான்மை கிடையாது. நான் தான் எல்லாம், நான் தான் பெருமை பாராட்டக்கூடாது. என்னால இந்த குடும்பம் நடக்குது, என் சம்பளத்தை வச்சு அந்த குடும்பம் ஓடுது, நான் இல்லாம அந்த குடும்பம் கிடையாது, என்ன வச்சு அந்த குடும்பம் இருக்கு, நான் இல்லைன்னா இங்க கிடையாது அப்படிங்கிற ஒரு பெருமையும் ஒரு மேட்டிமையும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஜெபித்தாலும் ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ தாழ்மைப்பட வேண்டும், உன் ஜெபத்துக்கு பதில் வேண்டும் என்றால் உனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கணும். நீதிமொழிகள் 22:4 சொல்கிறது, தாழ்மைக்கு கிடைக்கும் பலன் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் ஜீவனுமா இருக்கிறது. அப்ப நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க. நான் ஜெபிப்பதற்கு முன்னாலே, நான் என் குடும்பத்துக்கு ஜெபிப்பதற்கு முன்னாலே எனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வர வைப்பேன். அல்லேலூயா. அடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. இரண்டாவது ஒரு காரியம், அவர் முகத்தை தேடணும். என்ன செய்யணும்? அவர் முகத்தை என்ன செய்யணும்? அதாவது அவர் பிரசன்னத்தை, அவர் வல்லமையை, அவர் மகிமையை நீங்க தேடணும். அப்புறம் என்ன? அவர் முகத்தை தேடணும். அப்படின்னா இப்ப ஒரு சில நேரங்களில் தேவனை நீங்க மகிமைப்படுத்துறீங்க. தேவனை ஆராய்க்கும் போது உங்க தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு ஏதோ ஒரு புல்லரிக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வரும். அந்த அனுபவம் யாராருக்கு இருக்கு சொல்லுங்க பாப்போம். தேவனுடைய மகிமை என் மேல பட்டுச்சு, தேவ பிரசன்னம் ஒரு மெல்லிய காற்று என் மேல பட்டுச்சு அப்படின்னா அதுதான் கர்த்தரை நீங்க என்ன செய்றீங்க? கண்டுகொள்றதுக்கு உண்டான ஒரு அடையாளம். அதுதான் கர்த்தரை பார்க்கிறதுக்கு உண்டான ஒரு அடையாளம். அதுதான் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் உங்க மேல இறங்குறதுக்கு உண்டான ஒரு அடையாளம். முதல்ல நீங்க தாழ்த்தி, இரண்டாவது அவர் முகத்தை தேடி, அப்படின்னா அவர் மகிமையை நீங்க என்ன செய்ய வேண்டும்? உணரணும். அடுத்து என்ன போட்டிருக்கு? ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு. அல்லேலூயா. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு. அப்படின்னா நம்முடைய உள்ளத்துக்குள்ள பல வழி இருக்கு. நல்ல வழி இருக்கு, பொல்லாத வழி இருக்கு. பொல்லாத வழி அப்படின்னா என்ன தெரியுமா? பொல்லாத வழின்னா என்ன தெரியுமா? நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஒரு கசப்பை வைத்துக்கொண்டு, ஒரு வெறுப்பை வைத்துக்கொண்டு, ஒரு போராட்டத்தை வைத்துக்கொண்டு நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பொல்லாத வழி இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனிதன் பேரிலே குறையை வைத்துக் கொண்டு இருந்தால் பொல்லாத வழி. ஒரு மனிதன் பேரிலே ஒரு கசப்பை நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தால் அது பொல்லாத வழி. சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்போது ஒரு பொல்லாத வழி. குற்றப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இருந்தால் பொல்லாத வழி. அப்ப அவர் சொல்றாரு, நீ பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பினால் எப்படி போட்டிருக்கு? அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர் பாவத்தை மன்னித்து அவர்கள் வாழுகிற ஊருக்கு, வாழுகிற தேசத்துக்கு நான் என்ன செய்வேன்? சேமத்தை கொடுப்பேன். இங்க இருங்க, நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் நாட்டுக்கே ஒரு அற்புதத்தை செய்வாராம். நம்ம வாழ்கிற ஒரு தேசத்துக்கே அவர் அதிசயத்தை செய்வாராம். பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம் ஜெபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் கேட்டிங்கன்னா, ஒரு விசுவாசமான ஒரு ஜெபமாக இருக்கணும், ஒரு தாழ்மையான ஒரு ஜெபமாக இருக்கணும், பொல்லாத வழிகளை விட்டு வாழ்கிற ஒரு ஜெபமாக இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க. என் ஜெபம் தாழ்மையின் ஜெபம், என் ஜெபம் அவர் முகத்தை தேடுகிற ஜெபம், என் ஜெபம் பொல்லாத வழிகளை விட்டு விலகிற ஜெபமாக இந்த நாளிலிருந்து நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. எங்க சொல்லுங்க? தாழ்மை, முகத்தை தேடி, பொல்லாத வழிகளை விட்டு விலகிற ஜெபத்தை நான் பண்ண போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய தேவ ஊழியர் ஜார்ஜ் முல்லர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஊழியர் இருக்கிறார். நல்ல பேரு புகழும் பெற்ற அந்த ஊழியர். அவர் அநாத இல்லத்தை வச்சு நடத்திக்கிட்டு வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 2000 பிள்ளைகளை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். பார்த்துக்கொள்ளுங்க.
அப்போ ஒரு டைமில் அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஆக்குவதற்கு வழியே கிடையாது. அந்த 2000 பிள்ளைகளும் சாப்பிடுவதற்கு வழி இல்லாத போது சாப்பாடு ஆயத்தமாகி விட்டது என்று நினைத்து அந்த பிள்ளை எல்லாருமே தட்டை எடுத்துகிட்டு வந்து வரிசையில் என்ன செஞ்சுட்டாங்க, எப்போதும் சாப்பிட்ற மாதிரி வரிசையில் வந்து உட்காந்துட்டாங்க. அப்போ வேலையாள் சொன்னார், பிள்ளைய வரிசையில் வந்து உட்காந்துட்டாங்க, ஒரு ஆகாரமும் சமைக்கலை, இதை நான் பிள்ளைகள்கிட்ட சொல்லலை, பிள்ளைய தட்டை தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டாங்க. இப்படி வேலையாள் வந்து ஜார்ஜ் முல்லர்ட்ட சொன்ன உடனே அவர் முழங்கால் படியிட்டு ஒரு ஜெபம் பண்ணார். நான் இன்றைக்கி ஒரு காரியத்தை சொல்கிறேன், எந்த காரியத்துக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்துக்கு உண்டான வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு ஜெபிக்கணும். நான் சொல்கிறது உண்மையில் நடந்த ஒரு காரியம், உண்மையில் நடந்த சம்பவம். அந்த ஜார்ஜ் முல்லர் என்பவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வசனத்தை எடுத்தார். அது என்ன வசனம்னு கேட்டிங்கன்னா 68:5, சங்கீதம் 68:5. தம்முடைய பரிசுத்த வாதத்தில் இருக்கிற தேவனே, திக்கற்ற பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் விசாரிக்கிற தேவனே, இந்த நாளிலே இந்த பிள்ளைகள் சாப்பிடுவதற்குண்டான வழியை, சூழ்நிலையை 5:2 மணியை பெருக பண்ணி அற்புதம் செஞ்சவரே, ஆண்டவரே இந்த நாளிலே ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை மேலே கையை வச்சு அவர் ஜெபித்தாராம். நடந்தது என்ன தெரியுமா? அவர் ஆசிரமத்துக்கு முன்னால் ஒரு பெரிய லாரி வந்து நின்றுச்சான். அதில் அண்டாவாக ஆகாரத்தை வந்து இறக்குனாங்களாம். அது என்ன ஆகாரம்னு கேட்டிங்கன்னா, அதாவது உயர்ந்த ரக ஒரு பிரியாணி. எப்படி இந்த ஆகாரம் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஒரு பெரிய ஒரு பணக்கார வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆகாரத்தை ரெடி பண்ணாங்க. அந்த இடத்துல ஒரு மரணம் சம்பவித்து விட்டது. அதனால் இந்த ஆகாரத்தை வந்து என்ன செய்யும் தெரியாமல் இங்கே கொடுத்து விட்டாங்க. நாங்கள் இங்கே கொடுத்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆகாரத்தை பாருங்கள், பிள்ளை எல்லாரும் சாப்பிட்டு என்ன செஞ்சாங்களாம், திருப்தி அடைஞ்சாங்களாம். இப்படிப்பட்ட இந்த ஜெபம் செய்யும்போது தேவன் காற்று வராது, மழையும் வராது, பள்ளங்களை நிரப்பக்கூடிய ஒரு கிருபை என்ன செய்கிறார். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல பிரச்சனைகளில் நீங்கள் இருக்கலாம், பல துக்கத்தில் இருக்கலாம். ஆனால் அதுக்குண்டான வசனம் கண்டிப்பாக பைபிளில் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதுக்குண்டான வார்த்தை கண்டிப்பாக பைபிளில் இருக்கும். கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் சொல்லியிருக்கிறீங்க. வசனத்து மேலே கையை வச்சு ஜெபித்து பாருங்கள், குறைகள் மாறும். வசனத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். நாம் இப்படிப்பட்ட பைபிளை திறந்து அந்த பைபிள் இருக்கிற வசனத்தை கையை வச்சு நம்ம ஜெபிச்சது கிடையாது. ஆனால் அந்த ஜார்ஜ் முல்லர் என்பவர் அவர் சொல்லியிருக்கிறார், நான் அந்த வசனத்தை நான் கையை வச்சு ஜெபிச்சு அற்புதங்களை வாங்கினேன் அப்படிங்கிறார். அப்போ அதே போல தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட வசனத்து மேலே கையை வைங்க, வசனத்தை வாயில பேசுங்க, வசனத்தை அறிக்கையிடுங்க. வசனத்தை அறிக்கையிடும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் யாக்கோபு 4:3 வாசிங்க. யாக்கோபு 4:3. நீங்கள் ஜெபிச்சோ, நீங்கள் மன்றாடியோ, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியோ, தங்களுடைய ஆசைகளை, தங்களுடைய எண்ணங்களை, தங்களுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் நீங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ள. உங்க ஜெபத்துக்கு பதில் பெறாம இருக்கிறீங்க. உங்க ஜெபத்துக்கு பதில் பெறாம இருக்கிறீங்க. ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னு கேட்டா, நம்முடைய ஆசைகள், நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய சுயநலத்துக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு தகப்பனுக்கு 2 மகள் இருந்தாங்க. 2 மகளையும் கட்டி கொடுத்துட்டாரு. ஒரு மகளை வந்து ஒரு விவசாயிக்கு கட்டி கொடுத்தாரு, ஒரு மகளை வந்து பானை செய்கிற குயவனுக்கு கட்டி கொடுத்தார். தகப்பன் வந்து ஒரு ஜெபிக்கிற ஒரு தகப்பன் பார்த்துக்கொள்ளுங்க. உடனே மக வீட்டுக்கு போனார், மூத்த மக வீட்டுக்கு. அப்பா, இந்த வாட்டி நான் பயிர் விதைச்சிருக்கிறேன், நல்ல மழை வரணும்பா, நல்ல கம்பீர அறுவடையை பார்க்கணும் இந்த வருஷம், அதனால மழை நல்லா பெய்யணும்னு நல்லா ஜெபிச்சுக்கோங்கப்பா. சரிம்மா, ஜெபிச்சுக்கிறேன். இன்னொரு மக வீட்டுக்கு போனார். அப்பா, நிறைய பானை செஞ்சு வச்சிருக்கேன்ப்பா, மம்பானை, ஆனால் மழை பெஞ்சா அந்த மம்பானை அப்புறம் என்ன ஆயிரும், ஒன்றும் இல்லாமல் ஆயிரும், அதனால் மழை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னாராம். இவர் வந்து அந்த மக ஜெபத்துக்கு ஜெபிக்கவா, இந்த மக ஜெபத்துக்கு ஜெபிக்கவா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு 2 மகளுக்கும் ஜெபிக்காம கம்முன்னு ஜெபமே பண்ணாமல் கம்முன்னு விட்டுட்டார். இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சுய ஆசையை, நம்முடைய சுயத்தை குறிக்குது.
மம்பான வந்து நனையக்கூடாது, அதனால மழை வேணாம் அப்படின்னா உலகம் வாழணுமே, உலக மக்கள் வாழணுமே, தேசம் செழிக்கணுமே அப்படிங்கிற எண்ணங்கள் என்ன செய்யல இல்ல. யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்தாரு. யோபு சிறையிருப்ப கர்த்தர் என்ன செஞ்சாரு? மாத்தினாரு. நம்முடைய ஜெபம் அடுத்தவர்களுக்கு ஜெபிக்கிற ஜெபமா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க சபைக்காக ஜெபிக்கிற மக்களா மாறணும். இந்த சபைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமக்கள் வரணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து தேவனுக்கு மகிமை செலுத்தணும். பார்த்துக்கொள்ளுங்க. நாம் நிற்பதும் நாம் நிர்மலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. பார்த்துக்கொள்ளுங்க. அநாதி சினைத்தல் உன்னை சினைத்து என்னுடைய காரணத்தில் மூடி இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் இங்கே இருங்க. அவர் சொல்றாரு தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன் அப்படிங்கிறார். இன்னொரு வசனம் 1 தீமோத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கு, நீ அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி, நீ களங்கமில்லாத வாழ்க்கை வாழும்படி, நீ ராஜாக்களுக்கு நீ பிரபுகளுக்கு என்ன செய்ய? ஜெபம் பண்ணு. பார்த்தீங்களா? நாட்டுக்காக, தேசத்துக்காக, பிரபுக்காக, அடுத்தவர்களுக்கு ஜெபிக்கும் போது கிடைக்கிற நன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி, களங்கமில்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். என் குடும்பம், என் பிள்ளை, என் புருஷன், என் முண்டாட்டி நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற நோக்கம் நமக்கு இல்லை. என்ன செய்யக்கூடாது? சுயம் இருக்கக்கூடாது. அதான் ஆசை. அதான் சுயத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆபிரகாம் லோத்துக்காக பரிந்து பேசினாரு. ஆபிரகாம் லோத்துக்காக மன்றாடினாரு. யோபு நண்பர்களுக்காக ஜெபித்தாரு. எஸ்தர் ராஜாத்தி தேசத்துக்காக ஜெபித்தாங்க. இஸ்ரவேல் மக்கள் அழியக்கூடாது என்று தேசத்துக்காக எஸ்தர் ராஜாத்தி ஜெபித்தார்கள். மோசே லட்சக்கணக்கான மக்களை வாழும்படி, கானானுக்கு கொண்டு போகும்படி அந்த மக்களுக்காக மோசே திறப்பிலிருந்து ஜெபிச்சாரு. இந்த மக்களை வாழ வைங்க, அப்படி இல்லைன்னா என் பேரை ஜீவவசத்தில் கிறுக்கி போட்டுருங்க அப்படின்னு வைராக்கியமான ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுத்தார். இப்படிப்பட்ட ஜெபங்கள் நமக்கு தேவை. இப்படிப்பட்ட ஜெபங்களை நாம் ஜெபிக்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உலகத்துக்காக, நாட்டுக்காக, தேசத்துக்காக, மந்திரிகளுக்காக, பிரதமர்களுக்காக, நம்முடைய சபைக்காக, ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் எந்த குறை இல்லாம கர்த்தர் உங்களை நடத்த அவர் நல்லவராய், அவர் போதுமானவராக இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சபையில் ஆயிரக்கணக்கான ஆத்துமக்கள் கடந்து வர வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இந்த சபையில் அநேக அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் என்ன செய்யும்? அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அன்பார்ந்தே, ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு காரியம் மாத்திரமல்ல. ஜெபம் என்பது நம்முடைய எல்லாரையும் பரலத்துக்கு கொண்டு போகும். இன்னைக்கு வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், சுகமா இருக்கிறோம். ஆனா அந்த ஜெபம் வந்து நம்மளை பரலத்துக்கு கொண்டு போகும். தெரியுமா உங்களுக்கு? ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா 2:21-36. லூக்கா 21:36. பாருங்க, என்ன சம்பவிக்க போகிறது? என்ன சம்பவிக்க போகிறது அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து 23ஆம் வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்நாட்களே கற்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமி மேல் மிகுந்த இடுக்கணும், இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினை என்ன செய்யுமா? உண்டாகும். அடுத்து பட்டய கரைக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்கும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியார் நீங்க அப்படி கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த தேசத்துல என்ன நடக்க போகுது, இந்த தேசம் எப்படி இருக்க போகுது, இந்த தேசம் நடக்கிற சம்பவம் என்ன அப்படிங்கிற எல்லா காரியத்தையுமே கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. ஏசப்பா போதிக்கிறாரு. ஆனா இப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில் வரப்போகுது. இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் அனுபவிக்க போறீங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வராமல் இருப்பதற்காக, ஆகையால் இனிமே சம்பவிக்கிற போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுது என்ன செய்யுங்க? எப்பொழுது என்ன செய்யுங்க? பாத்தீங்களா? இது எதுக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு நாள் ஒன்று வரப்போதுங்க. வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் ஒன்று வரப்போதுங்க. மனுஷகுமாரன் வருகையிலே பெரிய காரியம் நடக்க போகுது. பால் கொடுக்கிறவர்கள் ஐயோ, கற்பவதிகளுக்கு ஐயோன்னு சொல்லிட்டாரு. பிரசவப்படுற வேதனைகள் ஐயோ அந்த நேரத்தில், இப்ப இல்லை அந்த நேரத்தில். ஆனா ஜெபமணி விழித்திருந்தீங்கன்னா ஒண்ணு வராது. ஜெபமணி விழித்திருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஜெபமணி விழித்திருந்தீங்கன்னா எந்த கஷ்டம் வராது. ஜெபமணி விழித்திருந்தீங்கன்னா எந்த பட்டையும் உங்க மேல விழாது. இங்க வார்த்தை சொல்லுகிறது பார்த்துக்கொள்ளுங்க. பட்டைய கரைக்கினாலே விழுவார்கள், கத்தி எடுத்து வெட்டுவார்கள், கொலை பண்ணுவார்கள். இப்படிப்பட்ட காரியம் இந்த உலகத்துல வருகிற நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நடக்க போகிறது. ஆனால் இது நடக்காமல் இருக்க வேண்டுமா?
நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்துக் கொண்டீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இதுக்கு தான் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, இரவும் பகலும் ஜெபிங்க ஜெபிங்க என்று போதித்துக் கொண்டிருக்கிறோம். இனி சுகமான வாழ்க்கை வாழலாம், ஆனால் ஜெபம் நம்மளுக்கு தேவை. பார்த்துக் கொள்ளுங்க ஜெபம். ஆனா இந்த சந்தோஷமான சமாதானமான வாழ்க்கை வாழுகிற நேரத்தில் நான் கர்த்தரை மகிமைப்படுத்தாம கர்த்தரை துதிக்காம ஜெபமான இருந்தோம்னா குறைகள் வரும், வேதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, அந்த ஜெபத்தை நீங்க கொடுக்காமல் இருந்தால் குறைகள் வரும். பட்டை கரைக்கினாலே விழுவார்கள். ஒரு நிலைமை வரப்போகுது இந்த உலகத்துல. எப்படி போட்டிருக்கு பார்த்துக்கொள்ளுங்க. பட்டை கரைக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளும். புறஜாதியார் வாசிங்க, சத்தம் ஒருத்தர் வாசிங்க. பட்டை கரைக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியார் மிதிக்கப்படும். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். பூமியின் மேலுள்ள ஜனங்கள் மேல் தத்தளிப்பும் இடுக்கணும், பிரச்சனையும் வேதனையும் கஷ்டங்களும் நஷ்டங்களும், ஒருவருக்கு ஒரு வெட்டுவது, கொலைபாதங்களும், இப்படிப்பட்ட அநியாயங்களும் அட்டகங்களும் இன்னும் வருகிற நாட்களிலே இந்த உலகத்தில் சம்பவிக்க போகிறது. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவித்தாலோ நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்துக் கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வராது, உங்களுக்கு நடக்காது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்ப ஜெபம் தேவையா தேவையில்லையா? ஜெபம் தேவையா தேவையில்லையா? அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் இனி அப்படி போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? அந்த 36 வசனம் எப்படி போட்டிருக்கு? ஆகையால் இனி, அப்படின்னா இனிமேல் சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நம்ம நிக்கணும். யார் முன்னால் நிக்கணும் சொல்லுங்க? ஏசப்பா முன்னால நிக்கணும். அதுக்கு தகுதி என்ன தெரியுமா? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இப்போ புரியுதா? ஜெபத்தினால கிடைக்கிற நன்மை, இந்த ஜெபத்தினால கிடைக்கிற நன்மை பூமியில் நல்லா இருக்கலாம், சந்தோஷம் இருக்கலாம். ஆனால் இன்னொரு காரியம், இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம தப்புவித்து என் தேவன் நம்மளை கரம்பிடிச்சு நடத்த போறார். ஜெபம் பண்ணுவதால் நடக்கிற நன்மைகள், இப்படிப்பட்ட கொலைகளும் கொலைபாதங்களும் பட்டையை கரைக்கினால் விழுகிறதும் கற்பப்படுகிற வேதனைப்படுகிற அவ்வளவு காரியம் நடக்க போகுது. ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு எனக்கும் வரவே வராது. காரணம், நாம் ஜெபம் பண்ணி விழித்திருந்தால். ஜெபம் பண்ணி விழித்திருந்தால், அப்படி ஜெபம் பண்ணாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணாமல் உலகபரமான வாழ்க்கை வாழ்ந்தால் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிப்பதற்கு நாம் இடம் கொடுக்கிறோம். மனுஷகுமாரன் வரும்போது இப்படிப்பட்ட காரியம் நடக்க போகுது. உலகத்துல தேசத்துக்கு தேசம் சண்டை வரப்போகுது, கொலைபாதங்கள் நடக்க போகிறது. ஆனா இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தப்பி வைக்கணும். அதுக்கு தான் அழகா எள்ளி வச்சிருக்கிறார். அதான் ஏசப்பா சொல்றாரு, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்துக் கொள்ள, இவைகள் சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்துக் கொள்ள மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம் பண்ணுவதனால எவ்வளவு ஆபத்துல நம்ம விடுவிக்கப்படுறோம் தெரியுமாங்க? இந்த ஜெபம் பண்ணுவதனால எத்தனை கொலைகளுக்கு நம்ம தப்பி வைக்கிற தெரியுமா? இந்த ஜெபம் பண்ணுவதனால எத்தனை கைவிடப்பட்ட சூழ்நிலை நம்ம ஏசப்பா காப்பாத்துறார் தெரியுமா? மாத்திரமல்ல, நாம் எல்லாரும் பரலோகத்துக்கு கொண்டு போக என் தேவன் நம்மளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அதுக்கு தாங்க ஜெபம். எதுக்கு உங்களை நீங்க ஜெபிங்க ஜெபிங்கன்னு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கோம்? எதுக்கு ஆராதனைங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம்? நீங்க இந்த மாதிரி காரியத்துக்குள்ள மாத்திரக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஒரு கொலைபாதங்களுக்குள்ள பட்டை கருக்கு நீங்க விழுந்துடக்கூடாதுங்க. அதுக்கு தான் தேவ சமூகத்தை நாடுங்க. உலகத்துக்கு இந்த வசனம் தெரியாது, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இந்த வசனம் தெரியாது. ஆனா இதை படிச்சாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஐயோ, இப்படிப்பட்ட காரியம் நடக்க போதா, உலகத்துல கொலைகள் நடக்க போதா, தேச யுத்தம் வரப்போதா, சண்டை வரப்போதா, எனக்கு தெரியாது. அழகா ஏசப்பா போதிச்சு வச்சிருக்கிறாரு. சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையும் நடக்க போகுது. ஆனா எல்லா சம்பவத்தையும் சொல்லிட்டு இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியை அப்பா சொல்லி கொடுத்துட்டாருங்க. அதுக்கு உண்டான வழி என்ன தெரியுமா? துதி, ஜெபம். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம நல்லா வச்சிருக்கிறாரு. நல்லா வச்சிருந்தாலும் நீங்க ஒரு வசனத்தை உபாகம் 28 எடுங்க. உபாகம் 28, உபா 20 47 48 வாசிங்க. உபா 28 47 48. சகல பரிபூர்ணமா, சகல சந்தோஷமா, சகல சமாதானமா, சகல செழிப்போட, சகல பணத்தோட நீங்கள் இருக்கும் போது நீ மனமகிழ்ச்சியோடும்
உன் தேவனாய கர்த்தரை ஆராதிக்காம துதிக்காம போனது நிமித்தமாக சகலமும் குறைவுபட்டு, இங்க நல்லா கவனிங்க, குறைகள் வருகிறதுக்கு உண்டான காரணத்தை கர்த்தர் சொல்றாரு. நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டுட்ட, ஆனால் உனக்கு செழிப்பை கொடுத்துட்டேன், உனக்கு நிரந்தரமான வேலையை கொடுத்துட்டேன், நிரந்தரமான குடும்பத்தை கொடுத்துட்டேன், நிரந்தரமான வருமானம், ஒரு செழிப்பு, சொந்த வீடு, ஆஸ்தி, சொத்து, சுகம், நகை, இதெல்லாம் உனக்கு நான் கொடுத்துட்டேன், நீ வச்சிருக்கிற. ஆனா இந்த நேரத்துல, இந்த டைம்ல நீ சுகத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற நேரத்துல நீ மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை மகிமைப்படுத்தாம, மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்காம, நீ மனமகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லாம நீ உலகப்பரமான வாழ்க்கை வாழ்ந்தாயானா நடக்கிற காரியம் என்ன போட்டிருக்கிறதுல? சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடு, தாகத்தோடு, நிர்வாணத்தோடு சத்துருக்களை சேவிக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக. பாத்தீங்களா அன்பார்ந்தவர்களே, சத்திய வார்த்தைங்கிறது ஒன்று தெரிஞ்சுக்க. இன்னைக்கு நல்லா இருக்கீங்களா? நீங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஒரு நல்ல வருமானத்தில் இருக்கீங்களா? கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல வருமானம், நல்ல குடும்பம், சொந்த வீடு, பிள்ளை நல்ல இடத்துல இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கீங்க, சந்தோஷம். ஆனா அதுக்கு தேவனுக்கு மகிமை செலுத்த மறக்காதீங்க, தேவ சமூகத்தில் உட்கார மறக்காதீங்க, தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜீவிக்க மறக்காதீங்க. நீங்க எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும், எவ்வளவு செழிப்பு இருந்தாலும், நீங்க கர்த்தர் மட்டும் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியா கொடுத்து பாருங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்களை தேடி என்ன செய்யாது, வராது. ஆனா இப்படிப்பட்ட செழிப்புகள் இருந்து நீ கர்த்தரை மகிமை செலுத்தாம கர்த்தரை துதிக்காம இருந்தால் கர்த்தர் சொல்றாரு, சகல குறைகள் உனக்கு என்ன செய்யுமா? எப்படி போட்டிருக்குங்க, நான் ஒன்றும் சொல்லலைங்க, கர்த்தர் சொல்றாருங்க. நீ சகல பரிபூரணத்தோடு இருக்கையில நீ மனமகிழ்ச்சியா கர்த்தரை துதிக்காம ஸ்தோத்திரிக்காம இருந்தேன்னா நடக்கிற காரியம் என்ன? உனக்கு சகலமும் குறைபட்டு போயிருமா? சகலமும் குறைவா? இப்போ புரியுதா புரியலையா? அப்போ துதி தேவையா தேவையில்லையா? அதனால தான் நீங்கள் நல்லா இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, அதான் 1 திசையும் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரத்தை எல்லாவற்றையும். அதுதான் பைபிள் படிக்கணுங்க. ஸ்தோத்திரத்தை எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தை செலுத்துங்க அப்படின்ட்டு. அதனால் தேவ சமூகத்தில் உட்கார்வதை நீங்கள் விட்டுறாதீங்க. பிரயாணம் பண்ணும்போது அவரை குறித்து தியானம் பண்ணுங்க. அவர் தியானிக்கிற தியானம் அதாவது இனிதான் நம்மளுக்கு மாறணுங்க. நீங்கள் ஜெபிங்க, துதிங்க, ஆராதிங்க. உங்கள் குடும்பத்து காரியத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். ஒரு நல்ல ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வர நாட்களில் பெரிய போராட்டம் நடக்க போகுது உலகத்தில். நாளைக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியாது, நம்மளுக்கே தெரியாது. இஸ்ரேல் நாட்டை ஜெருசலேமை சுற்றி 30 நாடு அடிக்க போகுது. சம்பவம் வரப்போகுது. பைபிளில் போட்டிருக்கு, ஜெருசலேமை சுற்றி 30 சேனைகள் வரும் அப்படின்னு போட்டிருக்கு பைபிளில். நாட்டுக்கு நாடு சண்டைகள் வரப்போகிறது. பட்டய கருக்கில் விழுவாங்க, கைவிடப்பட்ட நிலைமையில் வருவாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போது. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க. இதுலேருந்து தப்பிக்கிறது ஜாக்கிரதையாக இருந்துக்கன்னு சொல்லி நம்மளுக்கு வேதத்தில் வசனத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருப்பதற்கு நீங்கள் விழித்திருந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க, துதியை மட்டும் விட்டுறாதீங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.